My precious friend, விலையேறப்பெற்ற நண்பரே, it's such a great joy for me to wish you a very blessed, Christ-filled New Year. கிறிஸ்துவால் நிறைந்திருக்கும் ஒரு ஆசீர்வாதமான புத்தாண்டை உங்களுக்கு வாழ்த்துதலாய் சொல்வது எனக்கு மிகுந்த பாக்கியமாகும். May the Lord's peace empower you this year. தேவ சமாதானம் தாமே இந்த ஆண்டு முழுவதும் உங்களை வல்லமையால் நிரப்பியிருப்பதாக. May all that you have been longing for, waiting for, be accomplished by the power of God in your life this year. மிகவும் ஆவலோடு கூட நீங்கள் எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கும் எல்லாம் இந்த ஆண்டு தேவ வல்லமையால் உங்களுக்கு கிடைப்பதாக. My precious friend, the Lord showed me Isaiah 26 and verse 12 as a promise for you, his child, this year. ஏசாயா 26 அதிகாரத்தின் 12 வசனத்தை இந்த ஆண்டின் வாக்காக உங்களுக்கு கர்த்தர் It காண்பித்தார். says, Lord, you establish peace for us. கர்த்தாவே, நீர் எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் என்று வசனம் சொல்லுகிறது. All that we have accomplished, you have done for us. எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. This year, இந்த ஆண்டு the Lord will do everything for you so that he will make you accomplish everything in your life. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் சாதித்து முடிக்கும்படி கர்த்தரே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருப்பார். And because of that, there will be peace established in your life, in your family, and even in the nation. இது நிமித்தமாக உங்கள் தனி வாழ்விலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் தேசத்திலும் சமாதானம் ஸ்திரப்படுத்தப்படும். Till now, you may have struggled to get the results. இதுவரை நல் முடிவுகளை காண நீங்கள் போராடி வந்திருக்கலாம். You may have struggled to get back love. அன்பை பெற்றுக்கொள்ள நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருந்திருக்கலாம். You may have struggled to get the returns and the rewards and the promotions. நற்பலன்களையும் நல் விருதுகளையும் உயர்வுகளையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் போராடி கஷ்டப்பட்டிருக்கலாம். But this year, God will make you accomplish everything because the Lord himself will do everything for you. ஆனால் இந்த ஆண்டோ கர்த்தரே உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய போகிறபடியினால் எல்லாவற்றையும் நீங்கள் எளிதில் பெற்றுக்கொள்வீர்கள். And you will have peace established in your life. உங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் மிக உறுதியாக ஸ்திரப்பட்டு இருப்பதை அனுபவிப்பீர்கள். Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. There are 3 things the Lord said that he would accomplish in your life this year. இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையிலே 3 காரியங்களை செய்து முடிப்பீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Firstly, முதலாவதாக, according to Isaiah 65 and verse 23, தமிழிலே ஏசாயா 65 அதிகாரம் 22 வசனத்தின்படி, the Lord says, my chosen ones will long enjoy the work of their hands. நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் என்று கர்த்தர் As I சொல்லுகிறார். said, everything that you have labored for, you will begin to enjoy, and it will happen for a long time from this day forth in your life. எவைகளுக்காக எல்லாம் நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டீர்களோ எல்லாவற்றையும் இந்நாள் துவங்கி நெடுநாளாய் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து மகிழ்வீர்கள். And according to Psalm 1:3, whatever you do will begin to prosper from this year. முதலாம் சங்கீதம் 3 வசனத்தின்படி இந்த ஆண்டிலிருந்து நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். And Psalm 147 and verse 14, 147 சங்கீதத்தின் 14 வசனம் சொல்லுகிறபடியே, your home, your personal life, your businesses, your ministry, your nation will have peace in its borders. உங்கள் வீடும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையும் உங்கள் தொழில் வியாபாரம் உங்கள் ஊழியம் உங்கள் தேசத்தின் எல்லைகளில் எங்கும் சமாதானமே இருக்கும். And God will satisfy you with the finest blessings. உச்சிதமான ஆசீர்வாதங்களினால் தேவன் உங்களை திருப்தியாக்கி விடுவார். Secondly, இரண்டாவதாக, according to Romans 16:20, ரோமர் 16 அதிகாரம் 20 வசனத்தின்படி, the God of peace, சமாதானத்தின் தேவன், Jesus the Prince of Peace, shall crush Satan under your feet. சமாதான பிரபுவாயிருக்கும் இயேசு சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். Satan has been accusing you in your spirit, in your family, in your working place, in the nation all these years, all the past years.
கடந்த இத்தனை ஆண்டுகளாக சாத்தான் உங்கள் ஆவியிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் வேலையிலே, உங்களுடைய தேசத்திலே உங்களை குற்றப்படுத்தி கொண்டே வந்தான். But this year, the Lord Jesus will ensure that Satan is crushed and his powers are under his feet for your sake in your life. இந்த வருஷமோ கர்த்தராகிய இயேசுவானவர் உங்கள் நிமித்தம் சாத்தானை அவருடைய கால்களுக்கு கீழ்ப்படுத்தி அவருடைய அதிகாரத்தை உரிந்து உங்களுக்கு சமாதானத்தை உறுதிப்படுத்துகிறார். Isaiah 59:19 will happen. ஏசாயா 59:19 தான் நடக்கும். When the enemy rises like a flood, the Holy Spirit, the Spirit of God shall raise a standard against him. சத்துரு வெள்ளம் போல் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாமே அவனுக்கு விரோதமாக ஒரு வெற்றி கொடி ஏற்றுவார். And this year, according to Luke 18:7 and 8, God will do justice for you in your life. இந்த வருஷமோ லூக்கா 18:7-8 வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவன் நீதியும் நியாயமும் செய்வார். Till now, all the disappointments, all the obstacles, all the oppressions, all the backbiting and all the scandals and all the betrayals that have come up against you shall be crushed because they are from the devil, and God will do justice by comforting you on all sides and increasing your greatness from this day forth. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கண்ட ஏமாற்றங்கள், பலவிதமான ஒடுக்குதல்கள், முதுகிலே குத்தப்படுதல் எல்லாம் பிசாசிடமிருந்து வந்தவைகளாய் இருக்கிறபடியினால் அவைகளை பாதங்களின் கீழே நசுக்கி எப்பக்கமும் துவங்கி உங்கள் மேன்மையை பெருக பண்ணுவார். Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. And thirdly, மூன்றாவதாக, the Lord's peace shall come upon your children this year. இந்த ஆண்டிலே கர்த்தருடைய சமாதானம் உங்கள் பிள்ளைகள் மீதும் கனிந்து வரும். Isaiah 54:13. ஏசாயா 54:13 சொல்லுகிறது, Great shall be the peace of your children. உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதாயிருக்கும். For this 3 things shall happen. இதற்கு 3 காரியங்கள் நடக்கும். 1. Your children will be taught by the Lord. உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். They will have divine guidance. அவர்களுக்கு தெய்வீக வழிநடத்துதல் உண்டாயிருக்கும். According to Joel 2:28, யோவேல் 2:28 வசனத்தின்படி, your children will begin to hear the voice of the Holy Spirit. உங்களுடைய பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவருடைய குரலை கேட்க துவங்குவார்கள். And they shall hear God's voice, God's leading, God's guidance, and they shall walk in the path of peace and accomplishments in their personal lives. அவர்கள் தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய வழிநடத்துதலை, தேவனால் வழிநடத்தப்படுகிறதை கேட்டு சமாதானத்தின் பாதையில் நடந்து தங்களுடைய தனிவாழ்வில் சாதிப்பார்கள். And according to Isaiah 59:21, ஏசாயா 59:21 வசனத்தின்படியே, the Holy Spirit will be in their tongue, and the word of the Lord will be upon their tongue, and the Spirit will be burning in their spirits. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் நாவில் இருப்பார், கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் வாயின் மேல் இருக்கும், கர்த்தருடைய ஆவிக்குள்ளாய் அவர்கள் பற்றி எரிந்து கொண்டிருப்பார்கள். You will see your children receiving a divine nature and being led by the Holy Spirit. உங்கள் பிள்ளைகள் தெய்வீக சுபாவங்கள் நிறைய பெற்று பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுவதை காண்பீர்கள். They shall have great accomplishments. அவர்கள் மாபெரும் காரியங்களை சாதிப்பார்கள். This is God's plan. இதுவே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. Lord, I pray this plan over the life of every one of these thy beloved children. கர்த்தாவே, உம்முடைய அன்புக்குரிய பிள்ளைகளாயிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் இந்த உம்முடைய திட்டம் பலிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Let this thy dear son, thy dear daughter, who is your partner, receive this plan that you have for this year, O God. Let them be established in peace. உம்முடைய பங்காளராயிருக்கிற அன்பு மகனும் மகளும் இந்த ஆண்டு அவர்களுக்கென்று நீர் நிர்ணயித்திருக்கிற உம்முடைய திட்டத்தை பெற்று சமாதானத்தில் ஸ்திரப்படுவார்களாக. Let there be great accomplishments, and Father, you do everything for them to have these accomplishments
in their life. இவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய சாதனைகளை புரிவதற்கு வேண்டிய எல்லாவற்றின் தகப்பனே நீரே செய்து முடிப்பீராக. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென். It's amazing. Who am I that you are mindful of me? That you hear me when I call. Is it true that you are thinking of me? How you love me? It's amazing. What a great privilege it is to be called the friends of God. My friend, even today, Jesus calls you his friend. And that's why he's going to carry you with him and wipe away all your tears. So sing with joy. Sing with believing that Jesus is your friend. And everything else will be okay.